கர்ப்பத்தால முற்றிய அந்த பெரு சண்டை. சண்டையில ரஜினிகாந்த் பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ளாயிருக்காரு. மன உளைச்சல்ல என்ன பண்ணன்னு தெரியாம வீட்லயே அந்த தவறான முடிவையும் கையில எடுத்திருக்காரு. அதனுடைய விளைவா அவரு இப்போ மருத்துவமனையில ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தள்ளப்பட்டிருக்காராம். இது பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் பணங்காசு, புகழ்னு எது இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தவனுக்கு நிம்மதி இல்ல அப்படின்னா, வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் தாங்க. அதுவும் திருமணம், குழந்தை, குட்டின்னு வந்துட்டா, கண்டிப்பா வாழ்க்கையில நிம்மதிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா, நம்ப தமிழ் சினிமாவுல என்னதான் பல பேருக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்தாலும் சரி, வயசு 70 ஆகப்போது. இன்னமும் தமிழ் சினிமால நான் ஹீரோவா தான நடிச்சிட்டுருக்கேன் அப்படின்னு பெரிய அந்தஸ்தோட சுத்தி வராரு நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா, இது எல்லாமே சினிமால மட்டும் தாங்க. வீட்டுக்கு போயிட்டா நிம்மதி எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கணும் போல. அப்படி இருக்கு ரஜினிகாந்தோடைய குடும்ப வாழ்க்கை. ரஜினிகாந்த் தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் இருக்கலாம். ஆனா வீட்ட பொறுத்தவரைக்கும் படு மோசம் தான். ஏன்னா, ரஜினிகாந்துக்கு 2 பெண் குழந்தை மட்டும் தான். அதுல மூத்த மகள் ஐஸ்வர்யா, 2வது மகள் சௌந்தர்யா. 2 பேருமே ஆரம்பத்துலருந்து எங்கப்பா சூப்பர் ஸ்டார், எங்கப்பா சூப்பர் ஸ்டார்ன்னு பயங்கர ஈகோவோட அலைஞ்சிருக்காங்க. அதனாலேயே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியா அமையல. பொண்ணு அப்படின்னா கண்டிப்பா பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாழ்க்கை நடத்தவே முடியாது. அதே மாரி தான் ஐஸ்வர்யா திருமணமாகி ஒரு 17 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாம, நமக்கு தெரியாம சந்தோஷமா இருக்க மாரி இருந்தாங்க. ஆனா சௌந்தர்யா வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. முதல் திருமணம் விவாகரத்தாகி, இப்போ 2வது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் கூட சரியா இல்ல அப்படின்னு அப்பப்போ சில கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமா, தனுஷ் ஐஸ்வர்யாவ விவாகரத்து பண்ணிட்டாரு. இப்போ ஐஸ்வர்யா கிட்ட 2 பசங்க இருக்காங்க. அதுவும் வயசெல்லாம் 15 வயசு, 16 வயசு ஆகுது. இந்த வயசுல தனுஷ் ஐஸ்வர்யாவ விவாகரத்து பண்ணது உண்மையிலேயே ரஜினிகாந்துக்கு பெரிய மன உளைச்சல். ஏன்னா, தன்னுடைய மூத்த மகள் அவளுக்கே விவாகரத்து ஆயிடுச்சு. சேர்த்து வைக்க முடியல. என்கிட்ட பணம், காசு, புகழ்னு எல்லாம் இருக்கு. ஆனா, என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ரஜினிகாந்த் இருக்கு. அத நெனச்சு நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயி, டாக்டர்ஸ்லாம் வீட்ல செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ அவருக்கு தினம் தினம் ஒரு 5 மாத்திரை சாப்பிட்டா தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நைட்டு தூக்கம் வரும். இல்லன்னா தூக்கமே வராது. ஸோ ரஜினிகாந்தோட நிலைமை ரொம்ப மோசம் வீட்ல. இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கும்போது, எப்படியோ தனுஷ்கிட்ட பேசி ஐஸ்வர்யாவ திரும்பவும் அவர் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா, ஐஸ்வர்யா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஐஸ்வர்யா கடைசியா தனுஷ் விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு 2 படம் எடுத்தாங்க. அந்த 2 படமும் சரியா வெற்றி அடையல. நல்ல தோல்வி. எப்படியாவது நம்ம திரும்ப படம் எடுக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யாக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க எடுத்ததுலயே பயங்கர ஒரு ஹிட்டான படம்னா, அது அவங்கள பொறுத்தவரைக்கும் சொல்றேன். 3ங்க திரைப்படம் தான். இந்த படத்த ரீமேக் அதாவது பார்ட் 2வா எடுக்கலாம் அப்படின்னு நம்ப ஐஸ்வர்யா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த பேருக்காகவே ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்காக இந்த படத்த இப்போ இயக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் நம்ப அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. ஏற்கனவே 3 படம் பயங்கர ஹிட்டு பாட்டுல. அதனால அதே அனிருத்த வச்சு ஐஸ்வர்யா இந்த படத்த மூவ் பண்றாங்க. ஸோ ஐஸ்வர்யாவும் அனிருத்தும் சேர்ந்து நெருங்கி பழகி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்த எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணி நெருங்கி பழகுனதுல 2 பேருக்கும் நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் அப்படிங்கிறது நட்பை தாண்டி காதலா மாறியிருக்கு. இதுல ஐஸ்வர்யாவும் அனிருத்தும் பல நாட்கள் வீட்டுக்கே வராம ஒண்ணா ஸ்டூடியோல தங்கியிருக்க விஷயங்கள்லாம் ரஜினிகாந்துக்கு தெரிய வர, ரஜினிகாந்த் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஏற்கனவே தனுஷ் ஒரு பக்கம் ஐஸ்வர்யா பத்தி கண்டபடி பேசுறான். அதனாலதான் என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றான். இந்த நேரத்துல இவ வேற சும்மா இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் மகளை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அடிக்க அளவுக்கு போயிட்டாரு. அப்பதான் ஐஸ்வர்யா, நான் இதுக்கு மேல தனுஷ் கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் அனிருத்தை விரும்புறேன். அனிருத்தை என்ன விரும்புறான். நாங்க திரும்ப பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ரஜினிகாந்த் கிட்ட. அத தாங்கிக்க முடியாத ரஜினிகாந்த் நள்ளிரவுல நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம தூங்காம அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம்.